வணக்கங்க. நான் பாத் பேசுகிறேங்க. இது இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மடங்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. மல்டிபிள் ப்ராஃபிட். ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல புக் பண்ணி வெளியில் வருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் 80-500 கால் வந்து பார்த்தீங்கன்னா 500 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25 டு 20 டு 25 வாங்கினது. அது வந்து உங்களுக்கு 40 டு 45க்கு வந்துச்சு. 1:1 ப்ராஃபிட்டு. டைம் பார்த்துக்குங்க 11:45. நீங்கள் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் புட்டு 81,700 புட்டு பார்த்திங்கன்னா அது 35 டு 40 பை பண்ண சொன்னேன். அதுவும் உங்களுக்கு 90 ரூபா வரைக்கும் வந்துச்சு. சென்செக்ஸ் புட்டு உங்களுக்கு 80 ரூபா வரைக்கும் வந்துச்சு. பேங்க் எக்ஸு 90 ரூபா வரைக்கும் வந்துச்சுங்க. அது வேணால் நான் அந்த 11:49 டைம் வேணால் காட்டுறேன்னு பார்த்துக்குங்க. பேங்க் எக்ஸ் புட்டு 61,700 புட்டு இப்போ 0 ஆகிருக்குங்க. 11:49 மேலே பாருங்கள். நான் டைம் காட்டுறேன். ஓப்பன் ஆகட்டும். பத்து 40 11:40க்கு பாருங்கள். 25 டு 20 வாங்கினது. டார்கெட் உங்களுக்கு எவ்வளோ போச்சு அடுத்தது இங்கே பாருங்கள். டைம் தெரியுது உங்களுக்கு. 11:30 11:40 வாங்கினது. 20 டு 22 வாங்க சொன்னது. அது ஹை வந்து எவ்வளோ போச்சு உங்களுக்கு தெரியும். 50 ரூபா வரைக்கும் போச்சுங்க. 1:1 டார்கெட் கிடச்சிச்சு. பார்த்துக்குங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்துடலாங்க. 80-500 புட்டு அதே டைமில் தான் கொடுத்துருப்பேன். பத்து 40 11 இங்கே பாருங்கள். சென்செக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்தது அது உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் தான் போச்சுங்க. அது வேலை செய்யலை. சென்செக்ஸ் போட்டு 11:40 அது வேலை செய்யலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே காலில் பேங்க் மிட் கேப் நிஃப்டி போட்டு கொடுத்தேன். 30 டு 35 கொடுத்தேன். அது 40 டு 42க்கு வந்துச்சுங்க. அதெல்லாம் புக் சம் ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 13,150 கால் மிட் கேப் நிஃப்டி 25 டு 20 கொடுத்தேன். இது ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி கால் 25,000 கால் 18 டு 22 கொடுத்தேங்க. அது உங்களுக்கு 40 ரூபா வரைக்கும் ஹை வந்துச்சு. கிட்டத்தட்ட 1:1 ப்ராஃபிட் வந்துச்சு. அதை பார்த்துக்குங்க. 12:20 டைமிங்க. நிஃப்டி கார்டு 25,000 கார்டு இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் 30 ரூபாயில் இருக்குது. ஹை பாருங்கள் 36 ரூபா வந்துச்சு. 18 டு 36 உங்களுக்கு 1:1 ப்ராஃபிட்டுங்க. பார்த்துக்குங்க. டைமிங் இது தெரியும் பாருங்கள். 36 இங்கே இருக்குங்க. 18 டு 22 நான் வாங்க சொன்னது. இந்த இடத்துல உங்களுக்கு டைம் பாருங்கள். 12 பேர் வாங்கிச்சுன்னா 36க்கு 1:1 டார்கெட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி காலுக்கு அப்புறம் மிட் கேப் நிஃப்டி கால் கொடுத்தேங்க. நான் நிஃப்டி கால் எல்லாமே ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறம் இன்ட்ராடே கால் கொடுத்தேங்க. நான் சென்செக்ஸ் கால் 81,000 சென்செக்ஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா 35 டு 40 பை பண்ண சொன்னேன். டார்கெட் 220 330 கொடுத்தேங்க. நான் 440 வரைக்கும் ஹைகஸ்ட் டார்கெட் கொடுத்தேன். இந்த 330 டார்கெட் பாருங்கள் உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு. இந்த டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே டார்கெட் நான் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேன். பாருங்கள் ஹோல்டுன்னு 2-3 தடவை கொடுத்துருக்கேன். ஹோல்டு பண்ண சொல்லி ஹோல்டு கொடுத்துருக்கேன். மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஹோல்டு கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டார்கெட் சென்செக்ஸ் கால் உங்களுக்கு 220 போகாமல் இருக்கும்போது ஸ்டாப் லாஸை மோடிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். ரிஸ்க் எடுக்கிறவங்க 120 புக் பண்ண சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் நான் செகண்ட் டார்கெட்டுக்கு 330க்கு நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். 330 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுங்க. சென்செக்ஸ் கால் 86,000 கால் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டார்கெட் 220, செகண்ட் டார்கெட்டு 330 ஹிட் ஆகிடுச்சுங்க. பார்த்துக்குங்க. 330 ஹிட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் காலில் 8 மடங்கு லாபம். புட் ஆப்ஷன் பேங்க் எக்ஸு சென்செக்ஸு புட் ஆப்ஷனில் 1 மடங்கு லாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டி நான் 30 டு 25 டு 30 வாங்கினது நான் 44 எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அது சம் ப்ராஃபிட்டுங்க. நிஃப்டி உங்களுக்கு 22 டு 28க்கு மேலே வெளியில் வர சொல்லிட்டேன். 36 ஹை போச்சு. 18 22 இன்றைக்கி மட்டும் மல்டிபிள் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 மடங்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பார்த்துக்கங்க சார்.